ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். நேற்று கிஷிமோட்டோவோட இன்டர்வியூவை போட்டிருப்பேன். அது ஃபர்ஸ்ட் பார்ட்டு தானும் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அதோட செகண்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதெல்லாம் போய் இப்படி ஒரு இன்டர்வியூவை கிஷிமோட்டோ கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. அதனால் இந்த ஃபுல் இன்டர்வியூவோட லிங்க்கை நம்ம டெலகிராம் குரூப்பில் போடுறேன். அங்கே போய் படித்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது இன்டர்வியூவில் நடந்த விஷயங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மொதல் கொஷினே இக்கிமோட்டோக்கு தான். இக்கிமோட்டோ நருட்டோ சீரீஸ் எடுத்துக்கிட்டா அதில் இருக்கிற வில்லன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. இவங்க என்னதான் பேட் திங்ஸை பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக்கில் போனால் லிட்ரலாக அந்த கேரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். அந்த கேரக்டர் பட்ட கஷ்டம் நம்மளையே இவன் பண்ணுறது கரெக்டு தாண்டான்னு யோசிக்க வச்சுருக்கோம். அவனோட பெர்ஸ்பெக்டிவில் ஆக்சுவலாக அவன் ஹீரோ தான், வில்லன் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரியான வில்லன்ஸ் நருட்டோவில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படியே நம்ம பொருட்டோ கிட்ட வந்தோம்னா இப்படியாப்பட்ட வில்லன் கேரக்டர்ஸை நம்மளால் பார்க்க முடியலை. இப்போ வரைக்கும் எந்த வில்லனோட ஃப்ளாஷ்பேக்கையும் நீங்கள் காட்டலை. சிம்பிளாக வில்லன்ஸ் தன்னால் முடியுங்கிறதாலேயே பேட் திங்ஸை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏன் உங்களோட வில்லன்ஸை இப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு இன்டர்வியூவர் கேட்குறாரு. அதுக்கு இக்கிமோட்டோ, நருட்டோ சீரீஸில் இருக்கிற வில்லன்ஸ் ரொம்பவே யூனிக்கானவங்க. அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. இதனால் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வில்லன்ஸ்க்கு கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நருட்டோ சீரீஸில் இருக்கிற வில்லன்ஸ் எல்லாம் வில்லன்ஸே கிடையாது, எல்லாருமே புரோக்கன் ஹீரோஸ் தான். எந்த ஒரு அவுட்கம் வர கிஷிமோட்டோ ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேக் ஸ்டோரியும் எடுத்துட்டார். நான் பொருட்டோ வில்லன்ஸை டிசைன் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தேன். அதாவது கிஷிமோட்டோ ஒரு பேக் ஸ்டோரியை கூட விடாமல் மொத்த பாசிபிலிட்டிஸையும் நருட்டோக்கே யூஸ் பண்ணிட்டாரு. இந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஏன் ஒரு கேரக்டருக்கு பேக் ஸ்டோரியை கொடுத்து எழுதணும்? சில வில்லன்ஸ் பிறந்ததுலேருந்தே ஈவில் தாங்கிற மாதிரியான கேரக்டர்ஸை நம்ம ஏன் உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு யோசித்தேன். இது அப்படியே கிஷிமோட்டோவோட நருட்டோ மாங்கா வில்லன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நருட்டோ மாங்கா மாதிரி பொருட்டோவும் இல்லாமல் இருக்கிறது எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. இதனால தான் என்னோட மாங்காவில் வர வில்லன்ஸ் யாருக்குமே எந்த பேக் ஸ்டோரியும் இல்லை. பட் எல்லா வில்லன்ஸும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில வில்லன்ஸ்க்கு நீங்கள் பேக் ஸ்டோரி சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் அவங்க கேரக்டருக்கு ஏற்ற ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான வில்லன்ஸும் பொருட்டோவில் இருப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்கன்னு இக்கிமோட்டோ சொல்கிறாரு. இதுக்கு கிஷிமோட்டோவும் ஒரு ஆன்சரை சொல்கிறாரு. அதாவது நருட்டோ சீரீஸ்க்கு நான் இருந்த எல்லா நல்ல ஐடியாஸையும் யூஸ் பண்ணிட்டேன், ஏகப்பட்ட பேக் ஸ்டோரிஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இக்கிமோட்டோக்கு மிச்சம் நான் எதுவுமே வைக்கலை. அதனால் அவரோட நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அப்படி இருந்தும் அவர் பெஸ்ட் வில்லன்ஸை தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்யூச்சரில் அவரோட வில்லன்ஸ் என்னோட வில்லன்ஸை விட பெஸ்ட்டாக இருக்கலாம். அதனால் அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கிஷிமோட்டோ சொல்கிறாரு. அடுத்த கொஷின், கிஷிமோட்டோ, நீங்கள் நருட்டோவை முடிச்ச அப்புறம் கரெக்டாக பொருட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷோனென் மாங்கான்னா கண்டிப்பாக இந்தந்த விஷயங்கள்லாம் இருந்தே ஆகணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இது இல்லாமல் மாங்காவே எழுதக்கூடாதுங்கிற மாதிரியான ஏதாச்சும் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சா? அதாவது நருட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லாத விஷயங்களை பொருட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு கிஷிமோட்டோ, நருட்டோ மாதிரியான ஷோனென் மாங்காவை நீங்கள் 2024 எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் முக்கியம். ஏன்னா எல்லா ஃபேன்ஸும் இப்போது இதை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதை விட எங்கேஜிங்கான ஸ்டோரி முக்கியம். உங்கள் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஃபேன்ஸை ஒரு க்யூரியாசிட்டிலேயே நீங்கள் வச்சுருந்தா ஆல்ரெடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான மாங்காவை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது மட்டும் முக்கியம் இல்லை, வேறு நிறைய விஷயங்களும் ஒரு ஷோனென் மாங்காவுக்கு முக்கியமாக இருக்குது. என்ன கேட்டால் ஒரு ரைட்டர் அவங்களோட ஹார்ட்லேருந்து கேரக்டர்ஸை டிசைன் பண்ணணும், அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணணும். அப்போ தான் அந்த கேரக்டர்ஸ் ரீடர்ஸ்க்கு அலைவாக தெரியும். இப்படி பண்ணுறது மூலமாக படிக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராகவே மாறுவாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக ஒரு நல்ல ஷோனென் மாங்காவை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு கிரியேட்டர் இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இதுபடியே மாங்காவை எழுதுனா அவங்க 2000 சாப்டர்ஸ்க்கு மேலே எழுதுனா கூட ஃபேன்ஸ் அதை ரசிப்பாங்க. அப்படி தான் நருட்டோ பொருட்டோ சீரீஸ்க்கும் ஃபேன்ஸ் ஆதரவை தராங்கன்னு கிஷிமோட்டோ சொல்கிறாரு. இதுக்கு இக்கிமோட்டோவும் அவர் சைடில் இருந்து ஒரு பதிலை சொல்கிறாரு. கிஷிமோட்டோ சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மைதான், ஆனால் அதில் நான் சில விஷயங்களை ஆட் பண்ண விரும்புகிறேன். ஆமாம்,
எந்த அளவுக்கு இது எல்லாம் முக்கியமோ அதே அளவுக்கு ஃபைட்டிங் முக்கியம். கண்டிப்பாக ஷோனன் மாங்கால நல்ல டீட்டெயிலிங்கான ஃபைட்டிங் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை எந்த அளவுக்கு கெத்தாக காட்டுறீங்களோ அதே அளவுக்கு வில்லனையும் கெத்தாக காட்டணும்னு இக்கிமோட்டோ சொல்கிறாரு. அடுத்த கொஷின், நருட்டோ கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ்லேயே ஒரு பெஸ்ட் குவாலிட்டினா தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறது. அவனோட அப்பா அம்மாவை சாக காரணமாக இருந்த ஒபிட்டோவையும் நருட்டோ மன்னிச்சான். அவனோட வில்லேஜையே அழிச்ச பெயினையும் நருட்டோ மன்னிச்சான். எப்பேற்பட்ட மோசமானவங்களுக்கும் அவன் ஹெல்ப் பண்ணான். நருட்டோ சீரீஸில் ஏகப்பட்ட நிஞ்சா ஸ்டோரிஸ் இருந்தாலும் நான் லேர்ன் பண்ண விஷயங்கள் என்னென்னா, ஒருத்தன் எவ்வளோ கெட்ட விஷயங்களை செஞ்சுருந்தாலும் சரி, அதனால் எவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தாலும் சரி, அவன் பிறக்கும்போது நல்லவனாக தான் பிறந்தான். ஆனால் அவன் வளர்ந்த சூழல் தான் அவனை இப்படி மாற்றிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு இன்டர்வியூவர் கிஷிமோட்டோ கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கிஷிமோட்டோ, கண்டிப்பாக பிறக்கும்பொழுது எல்லாருமே நல்லவங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சர்க்கம்ஸ்டன்ஸும் என்விரான்மெண்ட்டும் தான் அவனை ஷேப் பண்ணுது. சிம்பிளாக நம்ம வளர வளர நம்ம மாறுவோம், இதுதான் நம்மளோட நேச்சர். ஆனால் இவங்க தப்பான பாத்தை சூஸ் பண்ணக்கூடாதுன்னா இவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மென்டார் தேவை. அந்த மென்டார் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும்பொழுது அந்த குழந்தை நல்ல பாத்தில் போகும், கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்கும்பொழுது அது கெட்ட பாத்தில் போகும். ஒருவேளை ஒருத்தன் கம்ப்ளீட்டாக ஈவலாக மாறிட்டான், அவனுக்குள்ள குட்டே இல்லைன்னு யாராச்சும் சொன்னாலும் இப்படியே தான் அவன் வாழ்க்கை முழுக்க இருப்பானாங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் ஈவல்ங்கிறது ஒரு பாத் தான். அதிலிருந்து எப்போ வேணால் நீங்கள் வெளியே வரலாம், குட் பாத்தில் நீங்கள் எப்போ வேணால் நடக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்பில் நல்லாவே சொல்லிக் கொடுக்கப்படும். இதனால தான் நான் நருட்டோக்கு ஏகப்பட்ட மென்டார் அண்ட் மென்டீஸை சீரீஸில் கொடுத்துருக்கேன். ஜிராயா ககாஷி மாதிரியான ஏகப்பட்ட மென்டார்ஸும் ஒரு காரணமாக இருக்காங்கன்னு கிஷிமோட்டோ சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டின், நருட்டோ சீரீஸில் பிகினிங்கில் ஹார்ட் ஒர்க் டேலண்ட்டை பில்ட் பண்ணுற மாதிரியான கதைகள் சொல்லப்பட்டிருக்கும். ராக்லி, மைட் கை, நருட்டோவில் இதில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் இது திடீர்னு ஷிஃப்டான ஃபீலிங்ஸ் எனக்கு வந்துச்சு. லைக் ஒரு கட்டத்தில் இந்த ஹார்ட் ஒர்க் வர்சஸ் டேலண்ட் ஷிஃப்ட் ஆகி வேற எங்கேயோ போயிடுச்சு. நருட்டோ சூசன் ஒன்னுங்கிற ஸ்டோரி அதுக்கப்புறம் பில்டப் பண்ணிங்க. ஏன் இந்த மாற்றம் நடந்துச்சுன்னு இன்டர்வியூவர் கேட்குறாங்க. இது ரொம்பவே கஷ்டமான கேள்வி. இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் இதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். அதாவது நருட்டோவை நான் என்ன இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் எழுதினேன். பெருசாக வெளியே கூட தெரியாத ஒரு கிராமத்திலேருந்து வந்து தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு அதுக்கு எல்லார்கிட்ட இருந்தும் ரெக்கக்னேஷன் கிடைக்கணும்னு போராடி கடைசியாக யாருமே எனக்கு அந்த வாய்ப்பை தராத என்னோட சுச்சுவேஷனை தான் நான் நருட்டோக்கு கொடுத்தேன். அப்படி தான் நருட்டோ மாங்காவை நான் எழுத ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் நான் எதிர்பார்த்த ஏங்கின அந்த ரெக்கக்னேஷன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு டைம்லலாம் என்னால் தாங்கிக்க முடியாத பாராட்டுகள் எனக்கு கிடைச்சிது. அப்போ எல்லாரும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிற என்னோட எண்ணம் மறைஞ்சு போச்சு. போதுமான அளவுக்கு எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருச்சுன்னு நான் உணர்ந்தேன். பட் அதுக்கப்புறம் நருட்டோவை நான் எதை வச்சு எழுதுறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா என்னோட வாழ்க்கையில் இப்போது எந்த கஷ்டமும் இல்லை. இதனால் நான் அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்போ தான் நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஃபேமிலி லீனேஜ், பிளட் லைன் மாதிரியான நிறைய டாபிக்ஸை நருட்டோவோட பொருத்தி பார்த்தேன். எனக்கு எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியலை. அப்போ தான் டூ மச் ஆஃப் அட்டென்ஷனும் எக்ஸ்பெக்டேஷனும் எவ்வளோ பாரமாக இருக்கும்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் நீங்கள் கேட்ட அந்த ஷிஃப்ட்டை நான் எடுத்தேன். ஸோ என்னால் இந்த ஹார்ட் ஒர்க் வர்சஸ் டேலண்ட்டுங்கிற அந்த காம்படிஷனை நருட்டோ சீரீஸில் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியலை. கண்டிப்பாக வேற ஒரு மாங்கால இதை நான் சொல்கிறேன்னு கிஷிமோட்டோ சொல்லியிருக்காரு. அடுத்த கொஷின், மிஸ்டர் கிஷிமோட்டோ அண்ட் இக்கிமோட்டோ, நீங்கள் உங்களோட போருட்டோ நருட்டோ மாங்கால ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கரெக்ட் வேல கன்வே பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களான்னு இன்டர்வியூவர் கேட்குறாரு. அதுக்கு கிஷிமோட்டோ, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்தது பெயினார்க் தான். யோசிச்சு பாருங்க, பெயினோட மோட்டிவ் சரியானது. அவனை நான் வில்லனாக இல்லாமல் ஹீரோவாக தான் காட்டணும். பட் நருட்டோவும் அங்கே ஹீரோ தான். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் சரியான விஷயத்தை தான் பண்ணணும். ஆனால் அதில் பெயினை உங்களுக்கு வில்லனுங்கிற மாதிரியும் நான் கன்வே பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா கொஞ்சம் நான் தப்பு பண்ணாலும் பெயின் மேலே உங்களுக்கு நல்ல ஃபீலிங்ஸ் வராது. அப்படி இல்லைன்னா நருட்டோவை டம்மியாக காட்டின மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த ஆர்க்கை நான் ஒர்க் பண்ணேன்னு கிஷிமோட்டோ சொல்கிறாரு. அடுத்து இக்கிமோட்டோ அவரோட ஆன்சரை சொல்கிறாரு. அதாவது எனக்கு பொருட்டோங்கிற கேரக்டரையே மக்கள்கிட்ட கொண்டு போகிறதே பெரிய சவாலாக இருந்துச்சு.
நருட்டோங்கிற கேரக்டருக்கு ப்ராப்பரான கோல் இருந்துச்சு. அவனை சுற்றி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் பொருட்டோக்கு இப்படி எதுவுமே இல்லை. அவன் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். ஆரம்பத்துல இருந்தே அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. அவனோட அப்பா ஹொகாகேங்கிறதால அவனுக்கு ஏகப்பட்ட பர்க்ஸும் இருந்துச்சு. இதனால் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த கேரக்டரை பயங்கரமாக ஹேட் பண்ணாங்க. பட் பொருட்டோங்கிற கேரக்டர் எவ்வளோ கஷ்டத்தை தாங்க போகுதுன்னு என்னால் ஃப்யூச்சரில் தான் சொல்ல முடியும். பட் அதுக்குள்ளேயே ஃபேன்ஸ் இந்த கேரக்டரை வெறுத்துடக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்டோவை நான் எழுதணும், அது நருட்டோ மாதிரியும் இருந்துடக்கூடாது. இந்த ஒரு விஷயம் எனக்கு பயங்கர கஷ்டத்தை கொடுத்துச்சு. பட் லக்கிலி நான் கவாக்கியை உள்ளே கொண்டு வந்தேன். அந்த கேரக்டரை வச்சு நான் பொருட்டோவை பெட்டராக எழுதினேன். பொருட்டோ ஷைனாக நான் கவாக்கியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி பொருட்டோக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா இதை நான் புல் ஆஃப் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு இக்கிமோட்டோ சொல்கிறாரு. கடைசி கொஷின் கிஷிமோட்டோ கிட்ட கேட்கப்படுது. அதாவது நருட்டோ மாங்காவை ஏகப்பட்ட ஃபேன்ஸ் பார்த்து அவங்களோட கிட்ஸ்க்கு காட்டி அவங்களும் பார்த்து இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க. அதுலேயும் ஏகப்பட்ட செலிபிரிட்டி ஃபேன்ஸும் உங்களுக்கு இருக்காங்க. மைக்கேல் பி ஜார்டன்லாம் உங்களுக்கு பெரிய ஃபேனாக இருக்காரு. ஏகப்பட்ட ரேப்பர்ஸ், பாக்ஸர்ஸ்னு உலகம் முழுக்க நீங்கள் ஃபேன்ஸை உருவாக்கிட்டீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நருட்டோ சீரீஸில் இருக்கிற ஹொகாகே கேரக்டராகவே நீங்கள் ரியல் லைஃப்பில் இருக்கீங்க. இப்படி இருக்கும்பொழுது உங்களோட அடுத்த ட்ரீம் என்ன? உங்களோட அடுத்த ப்ராஜெக்டை நாங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு கேட்குறாங்க. இதுக்கு கிஷிமோட்டோ ஒரு ஆன்சரை கொடுக்குறாரு. உண்மையாக அதுக்கான ஆன்சர்ஸ் என்கிட்ட இல்லை. ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது, ஆனால் அதை இன்னும் நான் பேப்பரில் கொண்டு வரல. இப்போதைக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட்னு படுது. ஒன்ஸ் நான் மாங்காவை ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்க முடியாது. ஸோ ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கலாம்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் அடுத்த ப்ராஜெக்டை பண்ண தான் போகிறேன். அது எப்போ வருங்கிற ஐடியா எனக்கே இல்லை. பட் சீக்கிரமாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன்னு கிஷிமோட்டோ சொல்கிறாரு. இதை சொல்லி 1 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. ஸோ இதோட இந்த இன்டர்வியூ முடியுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் இருக்கு. அதெல்லாம் போடலாமா வேண்டாமான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.